Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற பல ஆண்டுகள் ஆனாலும் அதை விசுவாசித்து மனம் தளராமல் காத்திருந்து ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். அது ஆபிரகாமுக்கு பெரிய ஆசீர்வாதமாகவும் இருந்ததை நாம் அறிவோம். அதுபோல ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதை கூடிய விரைவில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று விசுவாசிப்போம். நாம் எதிர்பார்த்தது நடக்க வேண்டும் என்றால் நம் எதிர்பார்ப்பு தேவ சித்தத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். தேவனுடைய நேரத்தில் தான் அது உண்டாகும் என்றும், மேலும் அவருடைய வாக்குத்தத்தம் மாறாதது என்றும், நம் விசுவாசம் வீண் போகாது என்றும் திடமாக நம்ப வேண்டும். கர்த்தர் நம்மை பற்றி வைத்திருக்கும் திட்டங்கள் எப்போதும் நன்மையானவை. நாம் எதிர்பார்க்கும் முடிவு ஏற்கனவே தேவனின் திட்டத்தில் உள்ளதால் நம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை அவருடைய நேரத்தில் நிறைவேற்றி நன்மையாக முடித்து கொடுப்பார் என்று விசுவாசிப்போம். நாம் எதிர்பார்ப்பது நடக்கும் என்று உறுதியாக நம்புவதே விசுவாசம். அதிசீக்கிரத்தில் அந்த விசுவாசத்திற்குரிய பலனை கர்த்தர் தருவார் என்று நம்புவோம். விசுவாசம் என்பது வெறும் ஆசை மட்டும் அல்ல, அது கர்த்தர் செய்து முடிப்பார் என்ற அசைக்க முடியாத உறுதி என்பதை நாம் மறக்கலாகாது. நாம் ஒன்றை எதிர்பார்க்கும் போது அது தாமதமாக தோன்றலாம், ஆனால் நம் வழியை கர்த்தருக்கு ஒப்படைத்து மகிழ்ந்திருப்போம். அவர் அதை நிச்சயம் செய்து முடிப்பார் என்பதே நம்முடைய விசுவாசமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் நீண்ட நாட்களாக போராட்டத்தின் நடுவில் இருக்கலாம், ஆனால் அந்த போராட்டமும் அழுகையும் முடிந்தது என்று விசுவாசித்து இனி நாம் எதிர்பார்த்த முடிவை விரைவில் பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரத்தோடும் ஆயத்தத்தோடும் மகிழ்ந்திருப்போம். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிரவும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.